ஸ்ரீமன் நாராயணீயம் 78ஆம் தசகம் பலராம சுவாமி கல்யாணம். அமரர்தம் சிற்பியவன் உருவாக்கிய ஓர் நகரம் அமைந்தேதான் துலங்கியதே கடல் நடுவே துவாரகையாம் பாங்காய் நீ எழுந்தருள எழிலான மேனியதால் ஓங்கியதே அதன் அழகும் நீங்காத புகழுடனே. மலர்க்கடவுள் சொல்லேற்று ரேவதன் தான் தன் மகளை பலதேவன் மனைவியென மணமுடிக்க இசைந்தானே. திருமணத்தின் விழாவதிலே நீயும் உன் தோழர்களும் பெருமகிழ்ச்சியே கொண்டு கொண்டாடிக் களித்தீரே. விதர்ப்பத்தின் உருக்குமணி நின்னோடு மையலுற மதிகெட்ட சோதரன்தான் உன்மீது வெறுப்புற்று சேதி நாட்டு மன்னனுக்கு மணமுடிக்க விழைந்தானே. உதிரத்தால் ஒன்றினும் குணத்தாலே வேறன்றோ தையலவள் தான் கொண்ட மையலால் வளை கழல மையலுக்கு சோதரனே எதிரியெனப் பதறினாளே. தூதொன்றை அனுப்பிடவே நாள் பார்த்து இருந்தனளே வேதியன் சொலல் வல்லன் தேர்ந்தனள் வெடுத்தனளே. இவர்கள் நெருக்க ஒண்ணா கடல் சூழ்ந்த கோட்டைக்குள் நாயகன் உனை நாடி வேதியனும் வந்தானே. தீவினை பயனளித்து கதியுய்க்கும் நாயகன் நீ தாவி வந்து தூதுவனை வரவேற்று மகிழ்ந்தனையே. தையலவள் உருக்குமணி விதர்ப்பத்தின் அரசமகள் மையலது மிக கொண்டாள் பகர்ந்திடவே துணிவற்றாள் ஐயமது தவிர்த்திடவே எமை தூதாய் விட்டனளே. ஐயனிடம் என் மையல் சொல்லிடுக என்றாளே. புகழை கேட்டேன் குணங்கள் அறிந்தேன் தக்கதோர் மணாளன் எனவே வரித்தேன் தகவிலார் கடிதே முயல்கிறார் மணமுடிக்க புகழ் நீ சரணம் காப்பாய் என்னை. நாதன் நீயே நாரணன் அன்றி கதியொன்றில்லை இவ்வுயிர் தரியேன் பேதை சொல்லால் கலங்கி நின்றாய் கீதை உரைத்த நாயகன் தானே. உரைத்ததோர் மையலை உணர்ந்தேன் மகிழ்ந்தேன் கரையிலா மையலது நானும் தான் கொண்டேன் கருவிழியால் கரம் கொள்வேன் அரசர்தாம் கண்டிருக்க ஒரு வாக்கு உரைத்தேன் என தையலிடம் சொல் என்றாய். அந்தணன் மகிழ்ந்தான் அவனோடு தேரில் நந்தன் மகன் நீ விதர்ப்பம் சென்றாய் குந்தகம் செய்கின்ற நோயினை தீர்ப்பாய் நந்தா விளக்கே நாயகனே என்னப்பா. 78ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.